ஷாலும் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஸோ நான் ப்ரே பண்ணி கொண்டு இருக்கும்பொழுது ஐ சா சம் எலிவேஷன் இன் மை ஸ்பிரிட். ஸோ அதுதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணும்படியாக விரும்புகிறேன். இது எப்படிப்பட்டதான ஒரு உயர்வு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏசாயா 58:14 சொல்லப்பட்டிருக்கிறதன்படி, அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாக இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறியிருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. ஆமீன். ஸோ இந்த மாதிரியான ஒரு எலிவேஷனுக்குள்ளே ஆண்டவர் சபையை கொண்டு போகிறாரு. ஸோ இந்த நாட்கள் ஆண்டவர் இதற்காகவே குறிக்கப்பட்டதான ஒரு நாட்கள் அப்படின்னு சொல்லலாம், இந்த சீசன். ஸோ இது யாக்கோபுடைய சுதந்திரம் அப்படிங்கும் பொழுது 2 பரிவாரங்களுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள், அதுதான் யாக்கோபுடைய சுதந்திரம்னு நம்ம சொல்ல முடியும். அந்த மாதிரியான ஒரு எலிவேஷனுக்குள்ள, ஒரு உயர்வுக்குள்ள ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை இந்த நாட்களெல்லாம் கொண்டு போகிறார். ஐ மீன், ஸோ இந்த எலிவேஷன் இது எப்படிப்பட்ட ஜனங்களுக்கு இது ஆண்டவர் கொடுக்க போகிறார் அப்படின்னா, இது விசேஷமாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு. ஐ மீன், ஸோ கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், அவர்கள் மேலே ஆண்டவர் இந்த மாதிரியான ஒரு உயர்வை கொடுக்க போகிறாரு. ஸோ அது பார்த்தோன்னா, அபிஷேகிக்கப்பட்டவரின் அதிகாரம், ஆளுகை அபிஷேகம் இல்லாதவரின் நடுவே செயல்பட ஒரு காரியங்கள். ஸோ அப்போ பார்த்தோன்னா, ஒரு ஃபீல்டு நம்ம எடுத்துக்கொண்டோம்னா, அதில் அபிஷேகிக்கப்பட்டவங்களே இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு நடுவில் ஒரு அபிஷேகிக்கப்பட்ட ஒரு நபரை கடவுள் கொண்டு போய் வச்சு அவங்க முன்னாடி தன்னுடைய பிள்ளையை உயர்த்தி வைக்கிறது. அவங்களுக்கு நடுவில் அபிஷேகிக்கப்பட்டவனுடைய அதிகாரமும் ஆளுகையும் அந்த இடத்துல வெளிப்படும். ஸோ இது நமக்கு புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, லைக் யோசேப்பு ஆண்டவர் எகிப்தில் கொண்டு போய் வைக்கிறார். அவங்க எல்லா புறஜாதிகள், ஆண்டவரை அறியாதவர்கள், அவர்களுக்கு நடுவில் ஆண்டவர் யோசேப்பு அந்த இடத்துல உயர்த்தி வச்சு தன்னுடைய வல்லமையை, நாமத்தை அங்கே மகிமைப்படுத்துகிறார். அதே மாதிரி தானியேல் பாபிலோனில் உயர்த்தப்பட்டான். எஸ்தர் மொர்தேகாய் பெர்ஷியா தேசத்தில் உயர்த்தப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு உயர்வுக்குள்ள ஆண்டவர் தன்னுடைய சபையை விசேஷமாக அபிஷேகிக்கப்பட்டவர்களை எடுத்துக்கொண்டு போகிறார். ஐ மீன், ஸோ இது பார்த்தோன்னா, ஏசாயா 48:14 சொல்லப்பட்டதன்படி, நீங்கள் எல்லாரும் கூடி கேளுங்கள், கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான், அவன் புயம் கல்தேயரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிவித்தவன் யார்? ஐ மீன், ஸோ அப்போ இந்த அவருக்கு பிரியமானவன் அப்படிங்கும் பொழுது த அனாயிட்டட் ஒன், அப்போ அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, அவரால் அபிஷேகிக்கப்பட்டவங்க, அவங்கள ஆண்டவர் பாபிலோன்லையும் கொண்டு போய் வச்சு அவருடைய சித்தம் அந்த இடத்துல என்ன நடக்கணும்னு அவர் வச்சிருக்கிறாரோ அதைய நிறைவேற்ற போகிறாரு. ஸோ இட்ஸ் லைக் நான் எப்படி அதை பார்த்தேன்னா, சம் ஸ்கேட்டர்ஸ் ஆர் கோயிங் டு ஹேப்பன். சிதறடிக்கப்படுகிறதான ஒரு காரியத்தை நான் அதில் பார்க்குறேன். ஸோ அதில் இப்போ எப்படி நம்ம அதை புரிந்து கொள்ளலாம்னா, ஆதியாகமம் 11:9, அதாவது 11வது அதிகாரத்தில் பார்த்தோம்னா, ஜனங்கள் பாபேல் கோபுரத்தை அவங்க கட்டுறாங்க. அப்போது எல்லாம் ஒரே இடத்துல இருக்காங்க, சிதறி போகலை. அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல அவங்களை எல்லாம் சிதறி போக பண்ணுகிறாரு. ஆக்சுவலி அதை வேற கான்டெஸ்ட், ஆனால் நான் புரிந்து கொள்றதுக்காக இந்த காரியங்களை சொல்கிறேன். அப்போ அதில் 9வது வசனத்தில் பார்த்தோம்னா, அதில் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். ஸோ அவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? சிதறி போக பண்ணினாரு பூமியின் மீதெங்கும். அந்த மாதிரி இந்த டேஸ் அனாயிட்டட், அபிஷேகிக்கப்பட்டவர்கள் எல்லா ஃபீல்டுக்குள்ளேயும் அவங்க போகிறாங்க. ஸோ நான் அபிஷேகிக்கப்பட்டவர்கள்னு சொல்கிறது மெயினாக நான் பார்த்தது ஊழியம் செய்கிறவங்க. ஆண்டவர் அவங்களுக்கு இந்த 2 பரிவாரமான ஆசீர்வாதங்களை கொடுக்க போகிறாரு. ஸோ ஆபிரகாம் இவங்களை எல்லாமே எடுத்துக்கொண்டோம்னா, தேவனுடைய திட்டத்தையும் செய்து கொண்டிருந்தாங்க. அதாவது கடவுளுக்கும் அவங்க ஊழியம் செய்கிறவர்களாக தான் இருந்தாங்க, கடவுளோடு நடக்கிறவர்களாக
இருந்தாங்க. அட் த சேம் டைம் பார்த்தோம்னா மற்ற அந்த ஃபீல்டுலேயும் வந்து அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி 2 ஒரு பரிவார உள்ளவர்களாக தேவன் அவர்களை கொண்டு போய் உயர்த்த போகிறாரு. ஸோ அதான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார் அப்படின்னா நிறைய ஃபீல்டுக்குள்ளே வந்து அனாய்டட் பீப்புள் எல்லாம் போகிறாங்க. ஸோ இதை இன்னும் இதில் புரிந்து கொள்ளணும்னா மார்க் 16:15 பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அப்போது வந்து ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, எல்லா இடத்துக்கு போய் நீங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க அப்படின்னா அத்தாரிட்டியை வந்து நீங்கள் ப்ரொக்ளைம் பண்ணுங்கிறது தான் அங்கே அர்த்தம். ஸோ அப்போ இந்த மாதிரி ஆண்டவர் ஒவ்வொரு யாருக்கு என்னென்ன மாதிரியான அந்த அத்தாரிட்டி வந்து கொடுத்துருக்கிறாரோ அது எல்லாம் ஆண்டவர் வந்து இப்போது இவ்வளோ நாள் நம்ம வந்து உள்ளேயே லைக் வந்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ளேயே நம்ம அந்த காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டு இருந்தோம். இப்போ வந்து ஒரு சிதறடிப்பு ஏற்பட போகுது இந்த நாட்களில். ஸோ நிறையா கடவுளுக்கு ஊழியம் செய்து கொண்டு இருக்கிற சோசன் பீப்புள், அபிஷேகிக்கப்பட்டவங்க மற்ற ஃபீல்டுக்குள்ளே போய் அங்கே வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா தங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த அத்தாரிட்டியை வந்து ப்ரொக்ளைம் பண்ணி அங்கே பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறாங்க. ஐ மீன் ஸோ அதே போல் அப்போஸ்தலர் 8 பார்த்தோம்னா சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். ஸோ அவங்க வந்து இத்தனை நாள் நம்ம வந்து சுவிசேஷத்தை மட்டும் சொல்லிகிட்டே இருந்தோம், வந்து அத்தாரிட்டியை வந்து எந்த இடத்துலையும் நம்ம பயன்படுத்தலை. எல்லாமே நம்ம உள்ளதான் நம்மளுடைய அந்த சர்க்கிள்குள்ளே தான், கிறிஸ்தவர்களுக்குள்ள ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ளே தான் நம்ம அந்த அத்தாரிட்டியை வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இந்த நாட்களில் ஒரு சிதறடிப்பு ஏற்பட போகுது. பூமி எல்லா இடங்களிலும் சிதறி போக பண்ணினது போல் எல்லா ஃபீல்டுக்குள்ளேயும் வந்து அனாய்டட் பீப்புள் உள்ளே என்டர் ஆகிறதான ஒரு சீசன் இது. ஸோ அப்போ அவங்க போய் அந்த எப்படி அப்போஸ்தலரில் வந்து எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள் அப்படின்னா ப்ரொக்ளைம் பண்ணுறது, அத்தாரிட்டியை வந்து ப்ரொக்ளைம் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி இப்போது ஒரு சிதறடிப்பு ஏற்பட போகுது. ஐ மீன் ஸோ அப்போ அபிஷேகிக்கப்பட்டவர்கள் பல துறைகளுக்குள்ளே நுழைய போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு கடவுள் மெயினாக ஞாபகப்படுத்தின சில ஃபீல்டை வந்து நான் சொல்கிறேன். இனியும் நிறைய ஃபீல்டுக்குள்ளேயும் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், அபிஷேகிக்கப்பட்டவர்கள், சோசன் பீப்புள் என்டர் ஆக போகிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிஸ்னஸ் வேர்ல்டு, செகண்ட் பொலிட்டிக்கல், தென் ட்ரேடிங், சினி ஃபீல்டு, மெடிக்கல், டெக்னாலஜி. இது மாதிரி மெயினாக இருக்கிற எல்லா ஃபீல்டுக்குள்ளேயும் அனாய்டடாக இருக்கிற சோசன் பீப்புள் இதுக்குள்ளே எல்லாம் ஆண்டவர் கொண்டு போக போகிறாரு. ஸோ இதுக்குள்ளே போய் அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னா நம்ம இசையில பார்த்தது போல் அவருக்கு சித்தமான காரியத்தை அந்த இடத்துல செய்ய போகிறாங்க. இப்போ இந்த ஃபீல்டில் எல்லாமே நம்ம பார்த்தோம்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, பணம் சம்பாதிக்கிறது, அதுதான் அவங்களோட மெயின் ஃபோக்கஸ். அதுக்கு என்ன வேணாலும் அவங்க காரியங்களை செய்வாங்க. ஆனால் இந்த அனாய்டட் பீப்புள் உள்ளே போகும் பொழுது அங்கே கடவுளுடைய திட்டத்தை செய்து அதன் மூலிமா தேவனுடைய மகிமை அந்த இடத்துல வெளிப்பட போகிறத பார்க்க போகிறோம். ஸோ அது மூலியமாக அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு இந்த மாதிரி இந்த ஃபீல்டுல எல்லாம் ஒரு பெரிய ஒரு ஷேக், ஒரு லைக் அது ஒரு ஷேக் அந்த இடத்துல உண்டாக போகிறது. லைக் வந்து எப்படி ஒரு பூமி அதிர்ச்சி வந்தால் எல்லாம் மாற்றப்படும், இல்லை அந்த இதுவே வந்து மாற்றப்படும், அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றப்படும், பூமியினுடைய அந்த வெர்டிக்கல் அந்த இது எல்லாமே மாற்றப்படும்னு சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி ஒரு பெரிய ஒரு அசைவு, ஒரு ஷேக் வந்து இந்த ஃபீல்டில் எல்லாம் உண்டாக போகுது. இவ்வளோ நாள் வந்து அது வேறு மாதிரி போயிட்டு இருந்திருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் எடுத்துக்கொண்டா ஏமாற்றுறது, அப்புறம் வந்து துரோகம் பண்ணுறது, இது மாதிரி நிறைய ஒரு துன்மார்க்கமாக தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே எல்லாம் இருந்து அவங்களோட மெயின் மோட்டிவ் வந்து ஃபேமு, இன்கம், இதுதான் இருந்துட்டு இருக்கும். ஸோ இது அப்படியே என்ன செய்ய போகிறாங்க, கடவுளுடைய பிள்ளைகள் அந்த இடத்துல போய் அந்த ஒரு பெரிய ஒரு அசைவை உண்டாக்கி கடவுளுடைய திட்டத்தை அந்த இடத்துல செயல்படுத்த போகிறாங்க. ஆமீன். ஸோ அதை சொன்னது போல் 2 பரிவாரங்களை ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஸோ டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் இருக்கிறவங்க இந்த இடத்துல, இந்த மாதிரி பெரிய ஃபீல்டில் இருக்கிறவங்க எல்லாம் கர்த்தருடைய மகிமையை அந்த இடத்துல பார்க்க போகிறாங்க. ஆமீன். ஸோ
வெளிப்படுத்தல் 21 பார்த்தோம்னா அதில் சொல்லப்பட்டிருக்கும், பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். எப்படி கொண்டு வர போகிறாங்க? கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த இடத்துல அபிஷேகிக்கப்பட்டவங்களை ஆண்டவர் இந்த ஃபீல்டுக்குள்ளே கொண்டு போய் அவங்க மேலே அவருடைய மகிமையை வெளிப்பட பண்ணி ஒரு பெரிய ஒரு அதிர்வை அவங்க அசைவை அவர்கள் மூலியமாக உண்டாக்கி எல்லாரும் அவர்களை ஆல்ரெடி இந்த ஃபீல்டில் எல்லாம் டாப் லெவலில் இருக்கிறவங்கெல்லாம் இவங்களை பார்த்து இவங்களுக்குள்ள சம்திங் ஏதோ இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அவங்களுடைய மகிமையும் கனத்தையும் புதிய எருசலேமுக்குள்ள கர்த்தருடைய வீட்டுக்குள்ள ஆலயத்துக்குள்ள ஆண்டவர்கிட்ட அவங்க எல்லாத்தையும் கொண்டு வர போகிறாங்க. ஐ மீன் ஸோ 24 அதில் சொல்லப்பட்டிருக்கும். அடுத்து அதில் ஏசையால பார்க்குறோம், கர்த்தருடைய மகிமை உண்மையில உதிக்கும்னு. ஸோ இந்த நாட்கள் கர்த்தருடைய மகிமை அபிஷேகிக்கப்பட்டவர்கள் மேலே உதிக்க போகுது. அந்த மகிமை வந்து எல்லா ஃபீல்டில் அந்தந்த ஒவ்வொரு ஃபீல்டில் ஆண்டவர் ஒவ்வொருத்தங்களை கொண்டு போக போகிறார். அந்த ஃபீல்டில் அவங்களுடைய கர்த்தருடைய மகிமை உதித்து அதைய வந்து அதில் டாப் லெவலில் இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் பார்க்க போகிறாங்க. அது நிமித்தமாக அவங்களுடைய மகிமையும் கனத்தையும் ஆண்டவர்கிட்ட கொண்டு வர போகிறாங்க. அடுத்து வெளிப்படுத்தல் 21-26 சொல்லப்பட்டிருக்கும், உலகத்தாருடைய மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். ஸோ யார் கொண்டு வர போகிறா? உலகத்தாருடைய மகிமை. வெளியில் என்னென்னலாம் அந்த ப்ரெஷியஸான திங்ஸ் இருக்கும், லைக் வந்து என்னென்னலாம் வந்து ஹைஃபையான திங்ஸ் இருக்கும், மகிமை இருக்கும், அது எல்லாம் அந்த உலகத்தாருடைய மகிமை கனம் அது எல்லாத்தையும் என்ன செய்ய போகிறாங்க? அபிஷேகிக்கப்பட்டவர்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரட்சிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன செய்ய போகிறாங்க? அனாயிட்டட் பீப்புள், அபிஷேகிக்கப்பட்டவங்க உலகத்தாருடைய மகிமையும் கனத்தையும் புதிய எருசலேமுக்குள்ள கொண்டு வருவாங்க. அதாவது ஆண்டவருடைய வீட்டிற்கு அவங்க கொண்டு வர போகிறாங்க. ஐ மீன் ஸோ இதுதான் இந்த காரியங்கள் நடக்க போகுது. அதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்ண போகிறாருன்னா, அபிஷேகிக்கப்பட்டவர்களை நல்ல ஸ்பிரிச்சுவல் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறவங்க, கடவுளோடு கூட நடக்கிறவங்க, இந்த மாதிரியான நிறைய ஜனங்களை வந்து ஆண்டவர் சில ஃபீல்டுக்குள்ளே அனுப்ப போகிறார். நான் சொன்னது மாதிரி பொலிட்டிக்கலில் மெயினாக ட்ரேடிங், சினி ஃபீல்டு, மெடிக்கல், டெக்னாலஜி, பிஸ்னஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இதுக்குள்ளெல்லாம் கடவுள் கொண்டு போக போகிறார். ஐ மீன் ஸோ ராஜாக்கள் இவங்களை பார்த்து அந்த மகிமையை கொண்டு வருவாங்க. தென் உலகத்தாருடைய மகிமையும் கனத்தையும் இவர்கள் மூலியமாக தேவன் சபைக்குள்ள கொண்டு வர போகிறாரு. ஐ மீன் ஸோ அவருடைய ராஜ்யத்திற்குள்ள அது கொண்டு வர போகிறாரு. ஸோ எப்படி ஒரு உலக பிரகாரமான ஒரு ராஜா, ஒரு நாட்டினுடைய ஒரு தலைவர் வந்து அந்த பொறுப்பெடுக்கும் பொழுது அவர் கூட எல்லா அந்த மற்ற மினிஸ்டர்ஸும் சேர்ந்து அந்த பொறுப்பெடுப்பாங்க இல்லையா? அப்போ அது மாதிரி ஆண்டவர் அவருடைய அரசாட்சி அந்த காலகட்டங்கள், அதாவது அவர் வந்து சிலுவையில் எல்லாத்தையும் முடித்து அவருடைய ஆட்சி, அவருடைய ஆளுகை ஆரம்பமாயிருக்க, ஆனாலும் அது ஃபுல்லாக அது ஒரு விசிபிளான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் தான் இப்போ நாம் இருந்துட்டு இருக்கிற இந்த எண்ட் டைம். ஸோ அவருடைய ஆளுகை இருந்தாலும் அது எல்லா ஜனங்களும் பார்க்குற மாதிரியான ஒரு விசிபிளான ஒரு மேனிஃபெஸ்டேஷன், ஸ்பிரிச்சுவல் மேனிஃபெஸ்டேஷன் ஆல்ரெடி ஸ்டார்டட், ஃபிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் ஸ்டார்டட். ஆனால் அது வந்து முழுமையடைகிறதான ஒரு காலகட்டம். ஐ மீன் அது முழுமையாக வெளிப்படுகிற ஒரு காலகட்டம், ஃபிசிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் மேனிஃபெஸ்டேஷன்ஸ். ஸோ அப்போ அவர் வந்து ஆளுகையை செய்கிற அந்த எப்படி அந்த ஒரு தலைவன் வந்து பொறுப்பெடுக்கும் பொழுது கூட இருக்கிற எல்லா அமைச்சர்களுக்கும் ஒவ்வொரு மினிஸ்ட்ரி, ஒவ்வொரு ஃபீல்டு டிபார்ட்மெண்ட்டை கொடுத்து அவங்கள அந்த இடத்துல ஆளுகை செய்ய வைப்பார். அவங்களுக்கு அதை அதிபதியாக அவங்கள வைப்பாங்க. ஸோ அது மாதிரி ஆண்டவர் அவருடைய அந்த ஆளுகையினுடைய வெளிப்படையான அந்த காரியம் நடக்கிற இந்த நாட்களில் சில அவருக்கு முன்குறித்திருக்கிறதான அந்த அனாயிட்டட் ஜனங்களை வந்து ஒவ்வொரு ஃபீல்டில் வச்சு அந்த மகிமையெல்லாம் அவங்க உள்ளே கொண்டு வந்து அது முழுமை அடைகிறதுக்கான ஒரு ப்ராசஸை வந்து ஆண்டவர் இந்த நாளில் ஸ்டார்ட் பண்ண போகிறார். ஐ மீன் ஸோ அதற்கான ஒரு மேண்டில் ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் அதுக்கு உரியவர்கள் மேலே போட போகிறாரு. இயேசுவின் நாமத்தினால அந்த மேண்டில் நான் பேசுகிறேன். ஸோ
தேவனுடைய ராஜ்யத்தில் அவருடைய திட்டத்தை செய்யும்படியான இந்த எல்லா ஃபீல்டுலேயும் இருந்து தேவனுடைய மகிமையை உலகத்தாருடைய அந்த தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக உலகத்தாருடைய மகிமையும் கனத்தையும் கிங்டம்குள்ளே கொண்டு வர்றதுக்கான அந்த மேண்டில் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருத்தர் மேலே நான் பேசுகிறேன். அது இந்த காலை நேரத்தில் உங்கள் மேலே அது வருகிறதுன்னு நான் பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தில் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. ஸோ அனாயிட்டட் பீப்புளை ஆண்டவர் இந்த நல்ல டிஃப்ரெண்ட் ஃபீல்டுக்குள்ளே அனுப்ப போகிறாரு. ஸோ கெட் ரெடி அனாயிட்டட் பீப்புள், சோசன் பீப்புள், கெட் ரெடி ஃபார் த டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். யூ ஆர் கோயிங் டு எக்ஸ்பீரியன்ஸ் அ நியூ திங், நியூ ஒரு ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் போக போகிறீங்க. ஆல்ரெடி அதுக்குண்டான எல்லா காரியங்களையும் ஆண்டவர் உங்களுக்கு நாலேஜ் கொடுத்துருப்பாங்க. இன்னும் நிறைய அப்கிரேட் உங்களுக்குள்ளே ஆண்டவர் கொடுத்து அந்த ஒவ்வொரு ஃபீல்டுக்குள்ளேயும் ஒவ்வொருத்தரும் நீங்கள் போய் தேவனுடைய மகிமையை அந்த இடத்துல வந்து லைக் அ பர்ஸ்ட், எப்படி ஒரு பாம்பை வச்சு அது வந்து பர்ஸ்ட் ஆகும் பொழுது அது எல்லா இடங்களையும் ஒரு அதிர்வை உண்டாக்கும். ஸோ அது மாதிரி ஆண்டவர் உங்களுக்குள்ள ஒரு ஒரு பாம், ஒரு அவருடைய மகிமையை வச்சு உங்களை ஃபீல்டுக்குள்ளே அனுப்ப போகிறாரு. ஸோ அது இட்ஸ் கோயிங் டு பர்ஸ்ட். அது வந்து அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக அந்த இடத்துல போய் செட் ஆகும் பொழுது அது உங்களுக்குள்ளே இருந்து அது வெடித்து சிதறும். அதை அந்த அசைவை பார்த்து அந்தந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க உங்களை ஒரு ரோல் மாடலாக வச்சு காரியங்களை இனி செய்ய போகிறாங்க. ஸோ அது நிமித்தம் அவர்கள் எல்லாம் அவங்களுடைய மகிமையும் கனத்தையும் சபைக்குள்ளே கொண்டு வருவாங்க, கிங்டம்குள்ளே கொண்டு வருவாங்க. அது மட்டும் இல்லை, அந்த ஃபீல்டில் இருக்கிற எல்லா காரியங்களையும் நீங்கள் ஆண்டவருக்கு கொண்டு வரப்போகிறீங்க. ஆமென். ஸோ இதுதான் ஆண்டவர் என்னிடத்துல காலையில் பேசினது. இதை ஷேர் பண்ண சொன்னாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் ஷேர். ஸோ யாரெல்லாம் அபிஷேகிக்கப்பட்டு இருக்கீங்களோ, ஸோ கெட் ரெடி. ஒரு புதிய டோர் ஆண்டவர் உங்களுக்காக இந்த காலை வேளையில் திறக்க போகிறார். ஆமென். ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங். இதை ஷேர் பண்ணுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ.